மக்களே வணக்கம். நம்ம நடவு நட்டு இன்னையோட 14 நாள் ஆகுது. ஆனால் இப்போ வரைக்கும் பயிர் எந்திரிக்கவே இல்லைங்க பாருங்கள். காலை வச்சோம் அப்படின்னா முட்டை விடுது. சரி, அது மாதிரி இருக்கக்கூடாது. அது மாதிரி இருந்தது அப்படின்னா பயிர் எந்திரிக்காது. நம்ம 5வது நாள் களைக்கொல்லியும் உரமும் சேர்த்து கொடுத்துட்டோம். இருந்தாலும் இப்போ வரைக்கும் பயிர் எந்திரிக்கல. இங்கே பாருங்கள், இப்போ கூட உரம் எடுத்துன்னு வந்து போடுறோம். ஏன்னா அந்த சேரு இறுகி பயிர் நல்லா கிளைக்கணும் அப்படின்றதுக்காக. நம்ம ஆசையாக இருப்போம், புதுசாக பயிர் வைக்கிறோம் நம்ம அப்பா அம்மா கூட சேர்ந்து அப்படின்ற மாதிரி இருக்கும். எவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறம் நிறைய கடன் வாங்கி குத்தகைக்கு நம்ம போட்டிருக்கோம். இது சொந்த நிலம் கிடையாது. சரி, சொந்த நிலம், இந்த போகம் இல்லைன்னா அடுத்த போகம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கலாம். ஆனால் இது விளையுதோ விளையிலையோ 10 மூட்டை விளைஞ்சா கூட அதில் நம்ம 4ல் 1 அப்படின்ற மாதிரி சம்திங் ஏதோ ஒன்று எனக்கு தெரியல. எங்கள் அப்பாவுக்கு தான் தெரியும். அவங்க கொடுத்து தான் ஆகணும். நம்ம இதில் உழவு ஓட்டின கூலி, நட்ட கூலி, அண்டை போட்டுன அப்படின்னு நிறையா இருக்குது. எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது இந்த பயிர் இது மாதிரி இருக்கிறது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இதோட நிறைய அனுபவிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏதோ மனசே கஷ்டமாக இருக்குது. பார்ப்போம், இதில் இல்லைன்னா விரைக்கால் விரைச்சோம் அதுலையாவது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம இதை விட்டுறாமல் இன்னும் என்னென்னலாம் உரம் போடணுமோ எல்லா உரத்தையும் போட்டு நம்ம இதை செட் பண்ணிடலாம். நானே எனக்கு ஆறுதல் சொல்லிக்கிறேன் மக்களே. எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு உரம் போட ஆரம்பித்தேன். ஒரு மாதிரி நம்ம பசியோடு இந்த பயிர் நல்லா இருந்தது அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி நல்லா ஜாலியாக இருக்கும். அதை பார்க்கும் போதே ஓகே சூப்பர், நம்ம நல்லா இருக்குது பயிர் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பசியே இருக்காது எனக்கு அதுக்கப்புறம்லாம். ஆனால் எனக்கு இது பார்த்த உடனே உரம் இறங்கி போடும் போது எந்தெந்த இடத்துல பயிர் எப்படி இருக்குதுன்றது இப்போ தான் தெரிஞ்சுது. அப்படியே உள்ளே ஒரு டென்ஷன் ஆகுது, மண்டை வெடிக்குது, எனக்கு பிபி ஏறுது, அந்த மாதிரி இருக்குது உள்ளலாம். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பயிர் வழி விவசாயத்தை பற்றி எல்லோரும் பேசுகிறாங்க. என்னங்க பெரிய விவசாயம்னு சொல்கிறீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டீங்க. தெரிஞ்சவங்களாம் விவசாயம் பண்ணி பாருங்கள் மக்களே, அப்போ தான் தெரியும் அதனோட கஷ்டம். நான் கூட எங்கள் அப்பா அம்மா ஏதோ கொல்லிக்கு போகிறாங்க வராங்க அப்படின்னு இருந்தேன் சின்ன வயசில். அதுக்கப்புறம் நம்ம அதை இறங்கி செய்யும் போது தான் அதனோட கஷ்டம் என்ன அப்படின்றது தெரியுது. விவசாயம் பிடிக்கும் அப்படின்னா க்ரீன் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். நான் பேசுனதெல்லாம் தப்பாக இருந்தது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் பார்க்கட்டும் நம்ம வீடியோவை. நிறையா வியூஸ் போகுது, ஆனால் 1000க்கு மேலே போகுது. ஆனால் இது வரைக்கும் 1000 சப்ஸ்கிரைபர் வரல. நம்ம அதுக்கான வீடியோவும் போடல. ஏன்னா எனக்கு மனசு கொஞ்சம் சரியில்லை மக்களே. பயிர் வழி ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. நல்லா இருந்துச்சு அப்படின்னா நான் அடிக்கடி அது எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு அப்டேட் கொடுப்பேன். இங்கே பாருங்கள், இங்கே விறக்காலாண்ட தான் உட்காந்துட்ருக்கேன். ரெண்டும் நம்மளது தான். பயிர் வழி மட்டும் சொல்கிறேன், நிலலாம் நம்மளது கிடையாது. நான் அடிக்கடி போடுறேன். நல்லா இருந்துச்சுன்னா போடலாம். நல்லா இல்லாத போட்டு நானும் கஷ்டப்படுத்திக்கிட்டு உங்களையும் கஷ்டப்படுத்திக்கின்னு எதுக்கு தேவையில்லாத அப்படின்ற மாதிரி கஷ்டமாக இருக்குது எனக்கும். பார்ப்போம், கடவுள் நமக்கு துணை செய்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட கடன் வாங்கி கூட நம்ம உரம் போட்டுட்ருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. வீடியோ பார்த்தமைக்கு நன்றி.